ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் உன்னுடைய அப்பாவின் உதவி உனக்கு வரும். அதற்கும் கூட உனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள், பார்த்தாயா? நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது எது வேண்டும் என்று கேட்கவில்லை. நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நான் நடக்கச் செய்தேன். நீ எதையும் பிரச்சனையாக மட்டுமே பார்த்தால் அது பிரச்சனையாக மட்டும்தான் உனக்கு தெரியும். எதிலும் உனக்கு நான் என்ன நன்மையை செய்து வைத்துள்ளேன் என்று உணர்ந்து பார்த்தால்தான், என்னுடைய லீலைகள் என்ன என்பதை நீ உணர்ந்து பார்த்தால்தான் உனக்கு நான் உனக்காக செய்யும் நன்மைகள் எல்லாமே உனக்கு விளங்கும். உனக்கு நன்றாக புரியும். கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார். உன்னோடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்று யோசித்துப்பார். உன்னை நீயே கேட்டுப்பார். எப்போதும் உன்னுடன் வந்து கொண்டிருப்பது யார்? எனக்கு தேவையான உதவிகளை செய்வது யார்? எனக்கு துணையாக இருப்பது யார்? நான் கேட்கும் இடத்திலெல்லாம் எனக்கு உதவி வந்து கொண்டிருப்பது எப்படி என்று உன்னை நீயே ஆழமாக யோசித்து கேட்டுப்பார். தைரியமாக இரு. உன்னையே நம்பினேன், நம்புகிறேன், இனியும் நம்புவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று நீ எப்போது எந்த நொடி நினைத்தாயோ, இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்று எண்ணினாயோ, ஏனென்றால் அப்போதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்து ஆரம்பித்து விட்டேன். உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டாகவிட்டும் என்று நீ நம்பி என்னை பிரார்த்தித்து கொண்டிருந்தாய் அல்லவா? எதையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நம்பு, என்னை முழுவதுமாகவே நம்பு. நான் உன் கூடவே இருப்பேன். எப்பொழுதும் எந்த ரூபத்திலும் நான் உன்னை வந்து காத்து கொண்டே இருப்பேன். உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது. உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள். யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வாயை விட்டு விடாதே. என்னுடைய நாமத்தை நீ ஜெபம் செய்து வா. நல்லது நடக்கும். அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் அது உன்னை காக்கும். உன்னை எப்போதும் என்னுடைய நாமமே இறுதி வரை காத்து நிற்கும். உன்னுடைய வெற்றியோ தோல்வியோ எந்த நேரத்திலும் என்னுடைய நாமம் உன் அருகிலேயே இருக்கும்போது எதுவும் உன்னை செய்யாத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன். துணிந்து இறங்கு. எல்லாமே நல்லதே நடக்கும். இனியும் எந்த பயமும் உனக்கு வேண்டாம். நல்லது நடக்க நான் துணை இருக்கிறேன்.